மியூச்சுவல் ஃபண்ட் பிளேலிஸ்ட்டில் சாப்டர் 1 வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகும், மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்டோட டெர்மினாலஜிஸ் பற்றி பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் பிரவீன். வெல்கம் டு பிகே இன்சைட்ஸ். எப்படி நம்ம ஒரு ஃபோன் வாங்கும்போது டிஸ்பிளே, பேட்டரி, ரேம் அப்படின்னு நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் செக் பண்ணி வாங்குகிறோமோ, அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை தான் இங்கே டெர்மினாலஜிஸ்ன்னு சொல்கிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, NAV ஆர் நெட் அசெட் வேல்யூ. மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு யூனிட்க்கு எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்றது தான் NAV. இந்த NAV ஸ்டாக் ப்ரைஸ் மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்காமல் நாளோட கடைசியில் மட்டும்தான் இது சேஞ்ச் ஆகும். இந்த NAV வச்சு தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸை நம்ம ட்ராக் பண்ணுறோம். நம்பர் 2, AMC அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஏஎம்சினா அந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணுற கம்பெனி. எப்படி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய பேங்க் இருக்கோ, அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் நிறையா ஏஎம்சி இருக்குது. HDFC, SBI, ICICI இந்த மாதிரி நிறையா பாப்புலரான ஏஎம்சிஸு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். நம்பர் 3, AUM அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த AUM. இதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, கம்மியான AUM இருக்க மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கிறதுனால அதை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஸோ அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. வேறு சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஹையர் AUM இருக்கும்போது அதிகமான பீப்புள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இது ஒரு குவாலிட்டி மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இதில் எது உங்களுக்கு சரின்னு நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 4, கேட்டகரி. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி, டெப்ட், லிக்விட், தீமேட்டிக் அப்படின்னு ஏக்கச்சக்கமான கேட்டகரிஸ் இருக்குது. உங்களோட கோல்ஸ் அண்ட் ரிட்டர்ன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ்லாம் நான் கொடுக்குற காசை எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ. நம்பர் 5, போர்ட்ஃபோலியோ. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டார்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த போர்ட்ஃபோலியோவில் வெளிப்படையாக சொல்லிவிடுவாங்க. போர்ட்ஃபோலியோ பற்றி தெரியாதவங்க மேலே இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 6, டைரக்ட் ஆர் ரெகுலர். டைரக்ட் பிளான் மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அட்வைஸ் இல்லாமல் டைரெக்டாக ஏஎம்சிக்கிட்டே இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம டைரெக்டாக ஏஎம்சிக்கிட்டே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால சார்ஜஸ்ன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதில் கம்மியாகவே இருக்கும். பட் அதுவே இந்த ரெகுலர் பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட அட்வைஸை ஃபாலோ பண்ணி நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்க. ஸோ அதனால தான் ரெகுலர் பிளானில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாகவே இருக்கும். உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஒரு கம்பெனி நல்ல ப்ராஃபிட்டில் போச்சுன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ப்ராஃபிட்டில் இருக்க ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் டிவிடெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் டிவிடெண்ட் டைப் மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்குற டிவிடெண்ட்ஸை டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. அதுவே நீங்கள் க்ரோத் டைப் மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த டிவிடெண்ட்ஸை திரும்ப இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. நம்பர் 8, SIP ஆர் லம்சம். இது சிம்பிளாக புரியணும்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நம்ம எப்படி லம்சமாக ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதுதான் இங்கே லம்சம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரெக்கரிங் டெபாசிட்டில் எப்படி நம்ம மாதம் ஆர் குவார்ட்டர்லி அந்த மாதிரி பீரியாடிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அதை தான் இங்கே SIPன்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் பற்றி தெரியாதவங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோ போய் பாருங்கள். என் மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்பர் 9, பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ். இப்போ நம்ம ஒரு லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அதோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம நிஃப்டி 50 ஆர் லார்ஜ் கேப் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணுவோம். இதில் இந்த நிஃப்டி 50 ஆர் லார்ஜ் கேப் இண்டெக்ஸ்ன்னு சொல்லப்படுறது தான் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ். இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இந்த இண்டெக்ஸை பீட் பண்ணியிருந்தால் அது ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கும் நிறைய டெர்மினாலஜிஸ் இருக்குது. ரிட்டர்ன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த மியூச்சுவல் ஃபண்டோட ப்ராஃபிட் ஆர் லாஸ், அப்சல்யூட், ரிலேட்டிவ், CAGR, ரோலிங், XIRR அப்படின்னு நிறைய டைப் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவராக இருந்தால் CAGR ரிட்டர்ன்ஸை செக் பண்ணிக்கோங்க. அதுவே நீங்கள் SIPயில் இன்வெஸ்ட் பண்ணுறவராக இருந்தால் XIRR ரிட்டர்ன்ஸை செக் பண்ணிக்கோங்க. சரி, அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, சார்ஜஸ்லாம் சொன்னீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இம்போஸ் பண்ணுற சார்ஜஸோட டெர்மினாலஜிஸ் பற்றி பார்க்கலாம். நம்பர் 1, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா நீங்கள் ஏஎம்சிக்கு பே பண்ணுற ஃபீஸ். யூஸ்வலாக இதை பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை நீங்கள் இந்த ஏஎம்சிக்கு ஃபீஸாக பே பண்ணணும். இந்த டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு ஃபண்ட் ஹவுஸ்க்கும் வேரி ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க.
நம்பர் 2 என்ட்ரி லோட். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது போடுற சார்ஜஸ் தான் என்ட்ரி லோட். இது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸில் போடுறது கிடையாது, இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. நம்பர் 3 எக்ஸிட் லோட். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட்ரா பண்ணும்போது போடுற சார்ஜஸ் தான் எக்ஸிட் லோட். இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸும் ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட்ரா பண்ணுறீங்க, அது 1 இயர்க்குள்ளே பண்ணுறீங்க அப்படின்னா 1% போடுவாங்க. இப்போதைக்கு இந்த பேசிக் டெர்மினாலஜிஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதே போதுமானது. வரப்போகிற சாப்டர்ஸில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பற்றி டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப்பை தட்டி விடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, PK Insights-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.